ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த டிசைனை வந்து பிளெயின் ப்ளவுஸில் சிங்கிள் கலரில் வச்சாலும் அழகாக இருக்கும், கான்ட்ராக்ட்ஸ் கலரில் வச்சாலும் அழகாக இருக்கும். ரொம்ப ஹெவி ஒர்க் இல்லாமல் டக்குன்னு ஒரு டிசைன் வச்சு தைக்கணுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்லீவ் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்க ஸ்லீவோட உயரம் வந்து 10.5 இன்ச்சு எனக்கு தேவைப்படுது. மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் கீழே மடித்து தைக்க 1 இன்ச்சும் சேர்த்து 12 இன்ச்சாக எடுத்திருக்கேன். ஸ்லீவோட அகலம் வந்து 7 இன்ச்சு எடுத்திருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச்சாக எடுத்திருக்கேன். ஸ்லீவோட இறக்கம் வந்து நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வளைச்சி விட்டுருக்கேன். கீழே ஸ்லீவோட அகலம் வந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து 7.5 இன்ச்சாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேட்டர்னை தனியாக வச்சுருக்கேன். நான் 2x2 காட்டன் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன், அதனால் லைனிங் எதுவும் வைக்கல. அடுத்ததாக இந்த டிசைன் வைக்கிறதுக்காக நான் அதே ப்ளவுஸ் பீட்லேருந்து 4 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளம் வந்து நம்ம ஸ்லீவோட லென்த் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுலேருந்து 3லேருந்து 4 மடங்கு வரைக்கும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போது அதோட நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு 1/4 இன்ச்சு அளவில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தையல் போட்டதை திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரி ஃபோக்ஸ் கம்பியோ இல்லை குச்சி எது வேணாலும் வச்சு இது மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டதை இந்த தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையல் வந்து பின்பக்கமாக சென்டராக வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா கையிலேயே கூட நீங்கள் அழுத்தி இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி கூட விட்டுக்குங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து பிளெயினாக இருக்கணும். நம்ம தையல் போட்டது பேக் சைடில் சென்டராக இருக்க மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை வந்து ஸ்லீவில் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு ஸ்லீவை ஃபஸ்ட்டு பிரித்து போட்டுக்கலாம். சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. மேலே மார்க் பண்ணியிருக்கோம், கீழவும் மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பிரித்து விட்டு ஸ்கேல் வச்சு ஒரு கோடும் போட்டுக்குங்க. இது மாதிரி சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது நம்ம அந்த திருப்பி வச்சுருக்கோம்ல, அந்த பீஸை வந்து ஸ்லீவ் மேலே இப்படி வச்சுக்கோங்க. பிளெயினாக இருக்கிறது மேல் பக்கமாக இருக்கணும். அந்த தையல் வந்த பகுதி வந்து உள் பக்கமாக வர மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக சென்டரில் வச்சு தையல் போட்டுக்கலாம். மேல் பக்கமாக இப்படி ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஸ்லீவோட மேல் பக்கத்துலேருந்து அந்த பீஸை 1 இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த பீஸ் மேலே மட்டும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அது பிரியாமல் இருக்கிறதுக்காக டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிக்கும் போதும் டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ நம்ம ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ இந்த தையல்லேருந்து 3 இன்ச் அளவில் இந்த கிளாத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 3 இன்ச் அளவில் இதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதுலேயும் ஒரு கோடு மாதிரி போட்டுக்குங்க. இப்போ நம்ம 3 இன்ச் அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு ஃபோல்டு கொடுத்து நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையலை ஒட்டின மாதிரி வச்சு இப்போ மார்க் பண்ணது மேலேயும் ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ நமக்கு இது மாதிரி தான் அந்த ஃபோல்டு இருக்கும். இப்போது நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணுறத அப்படியே வச்சு தான் தைக்கணும். அந்த 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம்ல, அதை தான் ஒரு ஃபோல்டு கொடுத்து தைக்கணும். இப்போ திரும்பவும் இங்கேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு
ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு ஃபோல்டு கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஃபோல்டு கொடுக்க போகிறோம். அந்த தையலை ஒட்டின மாதிரி இது மாதிரி வச்சு இந்த ஓரத்தில் தைச்சிக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம தையல் போட்டதுலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம போட்டிருக்க தையல்லேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபோல்டு கொடுக்க போகிறோம். இது மாதிரி ஃபோல்டு கொடுத்துட்டு நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல கரெக்டாக அந்த தையல் பக்கத்தில் வர மாதிரி வச்சுக்குங்க. வச்சுட்டு அந்த ஓரத்துலேயே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 ப்ளீட் எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பிடிச்சிக்கலாம். தையல்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி தையல் போட்டு அதை வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணி ஃபோல்டு பண்ணி அது ஒட்டின மாதிரி தையல் போட்டுக்கணும். அந்த 1 இன்ச்சு 3 இன்ச்சு மாற்றி மாற்றி இதே மாதிரி வச்சு லாஸ்ட் வரைக்கும் நம்ம ப்ளீட் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது லாஸ்ட்டில் 1.5 இன்ச் அளவில் இருக்குது. அதை வந்து நான் ப்ளீட் பிடிக்கல, அதோடு வச்சு ஜாயின் பண்ணி மட்டும் விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கீழே வந்து மடித்து தைக்க போகிறோம். அதனால் மீதி இருக்கிற 1.5 இன்ச் அளவு கேப் விட்டுட்டு கீழே லாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இது மாதிரி தான் லேயர் லேயராக நமக்கு வந்திருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீழே மடித்து தைச்சிக்கலாம். இப்போ மடித்து தைக்கிறதுக்காக கீழே 1 இன்ச்சு துணி விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு நான் மடித்து தைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கீழே மடித்து தைச்சிட்டேன். இப்போ நம்ம கையில் தான் தைச்சி விட போகிறோம். இப்போ ஒரு லேயர் எடுத்து அது சென்டராக வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, கரெக்டாக சென்டரில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல சென்டரில் இது மாதிரி ஊசியை இது மாதிரி குத்திக்குங்க. இப்போ வந்து ஸ்லீவோடு இல்லாமல் அந்த ஃபோல்டர் பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம்ல, அதில் இந்த கார்னரையும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த கார்னரையும் இது மாதிரி குத்தி இது மாதிரி ஜாயின் பண்ணி இழுத்து விடுங்க. அதே மாதிரி இந்த கார்னரையும் இந்த லாஸ்ட்டில் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கார்னரையும் இது மாதிரி இழுத்து விடுங்க. இப்போ நமக்கு ஃபோல்டு மாதிரி 4 பக்கமும் மடிஞ்சு வரும். அதை சென்டரில் ஸ்லீவோடு வச்சு குத்தி அதை நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம வேணும்னா பீடு ஒன்று வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பீடு ஒன்று ஆஃப் பீடு வைக்க போகிறேன். அது ஒன்று சென்டரில் வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் ஒரு பீடு வச்சு திரும்பியும் ஸ்லீவில் குத்தி ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு டிசைன் ரெடி பண்ணிட்டோம். அடுத்த டிசைனும் இது மாதிரி சென்டரில் இது மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். அது சென்டர்லேயே நம்ம குண்டூசியால் பேக் சைட்லேருந்து குத்தி இந்த கார்னரையும் அதுக்கு ஆப்போசிட் கார்னரையும் ஜாயின் பண்ணி விடலாம்.
அதே மாதிரி இந்த கார்னரையும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த கார்னரையும் ஜாயின் பண்ணி விடலாம். நூலை பிடிச்சி மெதுவாக இப்படி இழுத்திங்கனாலே உங்களுக்கு அது ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போது இதில் ஒரு பீட் ஒன்று வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம தைச்சது மாதிரியே மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான டிசைன். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். மோஸ்ட்லி நம்ம 2x2 ப்ளவுஸ்லாம் ப்ளெயினாக தான் போடுவோம். நீங்கள் இது மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எந்த ப்ளெயின் ப்ளவுஸில் இந்த டிசைன் வச்சாலுமே அழகாக தெரியும். இதே டிசைனை நீங்கள் ப்ளவுஸோட பேக் சைடு வச்சாலும் அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்லீவ் டிசைன் தைக்கணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.